என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது நீங்கள் அறியவில்லையா என்று பெற்றோரை பார்த்து இயேசு 12 வயதுல கேட்கிறார். சின்ன வயசுல விட்டுட்டு பெரிய வயசுல பிடிக்கலான்னு பார்க்கும்போதுதான், அதாவது கடந்த நாள்ல ஒரு சகோதரன் பேசும்போது, சில காரியங்களை பேசும்போது அவர்கிட்ட ஒன்னே ஒன்று ஆண்டவர் சொல்ல வைத்தார். அது நம்ம கைக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும். நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் பிள்ளைங்க பண்ணுவாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்க முடியும். இதை மட்டும் மறந்துடவே கூடாது. நம்மளாம் பார்வையாளர். ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம பார்வையாளர்களை தான் மாறுவோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நம்ம கைக்குள்ள இருக்கிறது வரைக்கும் எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்தில் அவர்களுக்கான கண்ணீரையும் ஜெபத்தையும் டெபாசிட் பண்ண முடியும். இந்த கண்ணீர் வீண் போகாது. இன்னைக்கு நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் பெற்றோருடைய கண்ணீர் என்பதை மறக்கவே முடியும். தேவ சித்தம், தேவ கிருபை, அதெல்லாம் பெற்றுக்கொள்ள வைப்பதற்கு பெற்றோருடைய கண்ணீர் ரொம்ப முக்கியமானது. எனவே என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க. நம்ம பிள்ளைங்க ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ண வைங்க, ஒரு 2 வசனமாவது படிக்க வைங்க. அந்த பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்கன்னா கர்த்தர் பார்த்து கொள்வா. நம்ம என்னன்னா, அந்த பிள்ளைங்க வாலிப வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்க ட்ராக் மாறுதுன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளைகளை கொண்டு இழுக்க பார்க்குறோம். ஒரு லைனுக்கு மேலே நம்ம பார்வையாளர்களாக மட்டும்தான் இருக்க முடியும்.